இங்கே நானும் என் தங்கையும் நிற்பது வாக்கை கேட்டு மட்டுமல்ல, வருங்கால என் தம்பி தங்கைகளின் வாழ்க்கையையும் கேட்டு நிற்கிறோம். நீங்கள் மாறி மாறி இருந்த இந்த கட்சிகள், இந்த பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த திமுக, அதிமுக, இந்த கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தி இருக்கிறீர்கள். ஓராண்டு ஈராண்டு அல்ல, பல ஆண்டுகள், பல தேர்தல்கள். ஆனால் எந்த மாறுதலும் இல்லை. அதே வறுமை ஏழ்மை, அதே பசி பஞ்சம், அதே வேலை வாய்ப்பின்மை, அதே வரிச்சுமை, எண்ணற்ற துயரங்கள். ஒரு மாறுதலும் இல்லை. தடையற்ற மின்சாரம் வந்தது, படிக்க நல்ல கல்வி இருந்தது, குடிக்க நல்ல தண்ணி இருந்தது, பயணிக்க நல்ல பாதை இருந்தது. இப்படி எந்த மாறுதலும் இல்லை. ஆனால் நாம் தேர்வு செய்த தலைவர்கள், வேட்பாளர்கள், அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வசதி உயர்ந்து கொண்டே போனதை ஒழிய, வாக்கு செலுத்திய மக்கள் மறுபடியும் அடுத்த தேர்தலில் 500 ரூபாய்க்கு கையேந்திர நிலைமையில் தான் இருக்கிறார்கள். இவ்வளவு காலம் ஆட்சி செய்து ஒரு 1000 ரூபாய்க்கு எங்க அம்மா கையேந்திர நிலைமையில் தான் இருக்கிறாள், வறுமை ஏழ்மையில் இருக்கிறாள் என்றால் இது என்ன வளர்ச்சி? என்ன வளர்ச்சி இது? 500 ரூபா காசு, மதிப்புமிக்க உரிமையை 500 ரூபாய் வாங்கிட்டு அந்த ஓட்டை போடுற நிலைமையில தான் என் தாய் தங்கையர், என் மக்கள் இருக்கிறார்கள். ஏனால் வறுமை, மீள முடியாத வறுமை. தினம் உழைக்கிற என் மக்கள் இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட முடியும் என்கிற நிலை. ஒரு மிக்சி கிரைண்டர், மாவு அரைக்கிற, மசாலா அரைக்கிற எந்திரங்கள் கூட வாங்கி கொள்ள முடியவில்லை. ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை. நாட்டு மக்களின் நலன் சார்ந்து எந்த சிந்தனையும் கிடையாது. இந்த ஓட்டை பறிக்கிறதற்கு எப்படியெல்லாம் செய்யலாம். அறுக்க போகிற ஆட்டுக்கு அவன் இறை கொடுப்பது போல எல்லாம் பாருங்கள். எங்கே மக்கள் அரசியல் இருக்கிறது? எல்லாம் கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் இருக்கிறது. தேர்தல் வரப்போகிறதுன்னு சிலிண்டருக்கு 200 ரூபா குறையுதையே, அது ஏன் போன ஆண்டு குறையல, அதுக்கு முந்தின ஆண்டு குறையல? தேர்தல் வரப்போகும்போது 1000 ரூபா கொடுக்கிறார்கள். அந்த 1000 ரூபாயை 1000 முறை சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்பது மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை, சட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவது. அது நீண்ட தூர பயணம், அது தொலைநோக்கு. நீங்கள் மாணவர் கடனை தள்ளுபடி செய்வது, கல்வி கடனை தள்ளுபடி செய்வது, கல்வி கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அது ஏன் மாணவனுக்கு கடனாச்சு? கடன் வாங்கி என்னை படிக்க வைக்கிற நிலைமைக்கு வச்சது யாரு? அறிவை வளர்க்கும் கல்வியை கொடுப்பதற்கு இல்லாமல் அரசு எதற்கு இருக்கிறது? கல்விக்கு வரி எடுக்குதா? எடுக்குது. அப்ப அந்த வரியை வைத்து எனக்கு ஒரு தரமான கல்வியை தர முடியவில்லையே. நான் கடன் வாங்கி கல்வி கற்க வேண்டிய நிலைமை வருகிறதே. அப்புறம் அந்த கடனை தள்ளுபடி பண்ற, அந்த தள்ளுபடி பண்ற காசை நீ நல்ல முறையில் கல்வியில தரம் உயர்த்துவதற்கு செலவிட்டு கல்வி தரத்தை உயர்த்தி இலவசமா கொடுத்திருந்தா நான் ஏன் கடன் வாங்கி படிக்கிறேன்? ஏன் கடன் வாங்கி படிக்கிறேன்? விவசாய கடன், ஒவ்வொரு முறையும் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறார்கள். ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள். மறுபடியும் கடனாளி ஆகி தள்ளுபடி செய்யற, மறுபடியும் கடனாளி ஆகிறானா? ஆகிறான். அப்புறம் மறுபடியும் தள்ளுபடி செய்யற, அப்புறம் மறுபடியும் இந்த கடனாளி ஆகிறான், மறுபடியும் தள்ளுபடி செய்யறேன். ஏன் கடனாளி ஆகிறான்? அவன் கடனாளி ஆவதற்கான காரணம் என்ன? அவன் விளைய வைக்கிற பொருளுக்கு விலையை அவன் தீர்மானிக்க முடியல, அதுதான் காரணம். ஒரு குண்டூசி தயாரிப்பவன் இது 2 ரூபாய்னா 2 ரூபா தான். ஒரு செருப்பு தைப்பவன், தயாரிப்பவன் இது 100 ரூபானா 100 ரூபா தான். ஒரு பிளேட்டு கத்தி 100 ரூபானா 100 ரூபா. ஒரு அண்டா 100 ரூபானா 1000 ரூபாய்னா 1000 ரூபா. ஒரு மிக்சி 5000னா 5000. ஒரு வேலை இந்த கடிகாரம் 1000 ரூபாய்னா 1000 ரூபா. எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிற முதலாளி அதற்கான விலையை தீர்மானிக்க முடிகிறது. ஆனால் விவசாயி விளைய வைக்கிற எந்த பொருளுக்கும் விளைய வச்ச அவன் விலையை தீர்மானிக்க முடியல. இதை மாத்தணும், அதான் மாற்று. நான் சொல்றதான் விலை. இப்போ உதாரணமா நாம ஒரு தக்காளி விளைய வச்சு அதை அறுவடை செஞ்சு அதை பறிச்சுக்கிட்டு லாரியில ஏத்திக்கிட்டு சந்தைக்கு போனா, நான் 1 கிலோ தக்காளியை விளைய வைக்க 20 ரூபா செலவாயிருக்கு எனக்கு. நான் 22 ரூபா 23 ரூபா அப்படி கொடுத்தா எனக்கு ஒரு லாபம் இருக்கும். நாங்கள் சந்தையில் போய் என் பொருளை இறக்கணும்னு அவன் 20 ரூபா செலவழிச்ச தக்காளியை 10 ரூபாய்க்கு கேட்பான். நான் தர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா நான் திருப்பி எடுத்துக்கிட்டு வர முடியாது என் பொருளை, ஏன்னா கெட்டு போயிடும்.
அப்ப வந்த விலைக்கு நான் பாதி விலைக்கு கொடுக்கிறேன், சரி பாதி நட்டப்பட்டு போறேன். அப்ப விலையை தீர்மானிப்பவன் யார்? விவசாயினுடைய விளைபொருளை வாங்குறவன், விளைய வைக்கிறவன் அல்ல, உற்பத்தி செய்கிறவன் அல்ல. மற்ற பொருளை உற்பத்தி செய்கிறவன் தீர்மானிக்கிறான். விவசாயி மட்டும் அவன் விளைவிக்கிற பொருளை அவன் வாங்குகிறவன் எவனோ அவனே தீர்மானிக்கிறான். அப்ப பாதி விலைக்கு கொடுத்து நட்டப்பட்டு போன அவன் அந்த வேதனையில் நேர மருந்து கடைக்கு போய் மருந்தை வாங்கி குடிச்சிட்டு நிலத்திலே வந்து செத்து போறான். இப்படித்தான் வேளாண்குடி மக்களின் தற்கொலை நடக்குது. நீங்கள் நாமெல்லாம் ஓட்டு கேட்டு தெருவில் திரிகிறோம். பதவிக்கு கொண்டு வர நாட்டின் பிரதமரை, 10 ஆண்டு காலம் நாட்டின் பிரதமராக இருந்த ஆண்டவர், அவர் தலைநகரில் டெல்லியில விவசாயிகள் 1 மாசமா போராடிட்டு இருக்கான். விவசாயி ஏன் போராடுறான்? நாங்கள் விளைவிக்கிற பொருளுக்கு உரிய விலையை, ஒரு அக விலையை, நியாயமான விலையை தீர்மானின்னு சொல்றான். 2014 வந்தபோது வரும்போது அவர் சொன்னது, நான் வந்தால் உடனே அந்த அக விலையை தீர்மானிக்கிறேன், உரிய விலையை தீர்மானிக்கிறேன். 10 ஆண்டுகள் ஆகி அது நடக்கல. மறுபடியும் தேர்தல் வரும்போது வலியுறுத்துறான். அப்ப துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லுது விவசாயி. அதை நம்ம ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, தீவிரவாதிகளை போல நடத்துகிறார் மோடி விவசாயின்னு. மேல்மால, நமக்கு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மான ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களை பறிக்குது. சிப்காட் தொழிற்சாலை கொண்டு வர அரசு. அந்த தொழிற்சாலை யார் கட்டுறான்னு நினைக்கிறீங்க? தனியார் முதலாளி. அதுக்குள்ள என்ன தயாரிக்கப்படும்? இங்க இருக்கிற எனக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்க நச்சு ஆலைகள், சாய கழிவு, பீங்கான் தயாரிக்கிறது, பிளாஸ்டிக் தயாரிக்கிற தொழிற்சாலை, என்னென்னமோ தயாரிப்பான். வேலை யாருக்கு? எனக்கும் இல்லை. முதலாளி யாரு? எவனோ தெரியாது. ஆனால் விளைநிலங்கள், தொழிற்சாலை தொடங்கினால் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலைக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பிடுவதற்கு அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், காய்கறி. எதை சாப்பிடுவா? இதைத்தானே சாப்பிடுவா. இது எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும், விளைய வைக்கும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும்? அது விளைநிலத்தில் தானே வரணும். அதை பறிச்சுக்கிட்டீங்கன்னா சோத்துக்கு என்ன மண்ணே அதுங்கிறது? சம்பளத்தை வச்சுக்கிட்டு பணம் இருக்கும், பை நிறைய பணம், பருப்பு அரிசி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு ஒவ்வொரு தேர்தலையும் இவங்களுக்கு ஓட்ட போட்டுட்டு ஒரு மாற்று சிந்தனைக்கு வரணும். மாற்று சிந்தனைக்கு விளைநிலங்களை சார்ந்து தொழிற்சாலை தொடங்க முடியாதா? தென்னை மரம் அதிகமா இருக்கிற இடத்துல தேங்காயிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிற தொழிற்சாலை, தென்னை மட்டையிலிருந்து நார் திரிக்கிறது தொழிற்சாலை, தென்னை ஈக்கியிலிருந்து விளக்குமாறு கட்டுற தொழிற்சாலை, அப்படி சின்ன சின்னதா கட்டி வாழ்விடங்களிலே மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாதா? நிலமும் நீரும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலைகளை நாடெங்கும் நிறுவ முடியாதா? முடியும். ஏன் செய்யல? நோக்கம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், சட்டங்கள் இல்லை என்றால் என்ன? ஒண்ணும் இல்லை. 5 வருஷம் தொகுதிக்கே போல. அதனால என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லை. அந்த ஊர் மக்கள், நன்னில மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க, அவ்வளவுதானே. போன தடவை எவ்வளவு கொடுத்தோம்? 500. இந்த வாட்டி கூட 500 சேர்த்து 1000 கொடு. அந்த 1500 அந்த தம்பி சொல்றாம பாருங்க, ரொம்ப கோபமா இருக்காங்க. அந்த தெருவில் ரொம்ப கோபமா இருக்காங்க. அங்க ஊருக்கு யாராவது ஒரு மனுஷனை கூப்பிடு, எத்தனை குடும்பம் இருக்கு? ஐயா ஒரு 200 குடும்பம் இருக்கு. அப்படியா? 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடு. 2000 கொடுத்து விடுப்பா, கொடுத்து விடு. ஆம்பளை பசங்க நேரங்கன்னா ஒரு ஒரு பிரியாணி, கோழி பிரியாணி ஒரு குவார்டர் ஒன்று தட்டி விட்டு முடிஞ்சு வச்சு விடுங்க விடுங்க விடுப்பா. ஒன்னையும் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கும் போது எல்லாவற்றையும் நம்மளால் மாற்ற முடியும். இப்ப நான் என்ன நினைக்கிறேன், உங்க மகன் என்ன நினைக்கிறேன்னா, பள்ளிக்கூடம் படிக்க போற, கல்லூரி படிக்க போற மாணவர்களுக்கு பஸ் டிக்கெட்டை இலவசமா கொடுத்து பயனில்லைன்னு நினைக்கிறேன். பஸ் பாஸ் ஃப்ரீ, சரிதான். ஆனா கல்வி காசு கொடுத்து படிக்கணும். அங்க சீட்டு வாங்குறதுக்கு 5 லட்சம் கட்டியிருக்கான். இப்ப நான் என்ன சொல்றேன், சீட்டு வாங்குறதுக்கு 5 லட்சத்தை விடு, அங்க கல்வியை தரமா சரியா சமமா கொடுத்துரு.
பஸ் டிக்கெட் எடுத்து போய் படிக்கட்டும். அந்த 5 லட்சத்தை மிச்சம் பண்ணுன்ற. நீ என்ன பண்ற, நான் கல்லூரியில சீட் வாங்குறதுக்கு 15-20 லட்சம் கட்டுறேன், கட்டிட்டு போய் படிக்கிறேன். நீ பஸ் டிக்கெட் ஃப்ரீங்கிற, நீ அதை ஃப்ரீ பண்ணு, இதை எடுத்துக்கிறேன்ற. 1000 ரூபா திமுக அரசு கொடுக்குது, ஐயா ஸ்டாலின் அரசு. அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு. எங்க அம்மா அக்கா தகுதியை சோதிக்க நீ யாரு? எங்க அம்மா தகுதியானவளா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீ யாரு? அந்த காசை அதை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ உட்கார்ந்து இருக்கிற இடமே நாங்க போட்ட பிச்சை, நாங்க கொடுத்த தகுதி. இந்த நாட்டில் முதலமைச்சர், அமைச்சர், பிரதம அமைச்சருங்கிற தகுதி நாங்க போட்ட ஒத்த ஓட்டுல வந்தது. உனக்கு இந்த தகுதி ஒரே ஒரு ஓட்டில் தான் நம்ம அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் தகுதி. அப்ப நீ என்ன வந்து தகுதி பார்த்தீங்கன்னா, சரி 1000 கொடுத்த. ஒவ்வொரு வீடுகளிலும் எங்க அம்மாக்கள், என் அக்காக்கள் குடிக்க தண்ணி எவ்வளவுக்கு வாங்குறாங்க? 3000 ரூபாய், 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், நீ 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க, தூய குடிநீரை எங்களுக்கு வீடு வீடுக்கு விநியோகம் பண்ணிருங்க, அவ்வளவுதானே. இது எந்த மாதிரி அரசு பாருங்க, ஒரு தொலைநோக்கு இருக்கா பாருங்க. அன்றைய தேவை எதை சொன்னால் மக்கள் ஏமாந்து வாக்கு செலுத்துவார்கள், அதை பேசிடுறது. ரொம்ப நாள் அந்த திமுக, அந்த மோடி பூச்சாண்டி, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இப்ப வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. மோடி வந்துருவார் பாருங்க. ஒருத்தன் குடுகுடு படிச்சுக்கிட்டு அவங்க தாமரமலரும் பாங்க, இவங்க சக்கமா சொல்றா. நீ யூடியூப பாரு, சக்கமா என்னப்பா சொல்றா, என்ன சொல்றா. முன்னாடிலாம் நீங்க அதிகாலையில பூம்பு மாட்டுக்காரன், இந்த குடுகுடுப்பக்காரன் வந்து நல்ல காலம் பிறக்குதுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான். ராத்திரி அடிப்பான், இல்லை காலில் அடிப்பான். இப்ப ஏன் அவன்லாம் யாரையுமே காணா? இவங்க ஆட்சியில இனிமே இந்த மக்களுக்கு நல்லதே நடக்காதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நல்ல காலமே பிறக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அவன்லாம் ஆளகான போயிட்டான். நல்ல காலம் பிறகுதுன்னா சொல்லினா நம்ம உடுக்கை அடிச்சா நம்ம உடம்புல அடிப்பான்னு தெரிஞ்சு ஓடிட்டான். யாரையாவது பாருங்க, இல்ல